Hi viewers, வணக்கம். Welcome to Screen Time with Dinesh. இன்னைக்கு என்ன படம் நம்ம ரிவ்யூ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா Godzilla X Kong The New Empire. இந்த படம் வந்து ரீசெண்டா தியேட்டர்ல வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் ஓடிட்டு இருக்கு. இங்கிலீஷ்லயும் இருக்கு, தமிழ்லயும் நிறைய தியேட்டர்ல வந்து ஸ்கிரீன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து 3Dல பாக்குறவங்க இந்த படம் வந்து 3Dல பார்க்கலாம், ஐமேக்ஸ்ல பாக்குறவங்க பார்க்கலாம். நீங்க ஐமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்னொரு செஷன் பாத்தீங்கன்னா ஐமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா சூப்பரா இருக்கும். அந்த படம் வந்து என்ன ஸ்டோரி அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்சிலா பாத்தீங்கன்னா வழக்கம் போல லாஸ்ட் பார்ட்லாம் பார்த்துருப்பாங்க. ஒரு ஆபத்து தெரிஞ்சு வெளியில வந்து அந்த ஆபத்தை வந்து சென்ஸ் பண்ணிட்டு அவங்க வந்து போயிட்டே இருப்பாங்க காட்சிலா. காங் வந்து வழக்கம் பார்த்தீங்கன்னா ஹாலோ இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஃபேமிலியை வந்து பாத்தீங்கன்னா சர்ச் பண்ணிட்டே இருப்பாரு. அவர் ஃபேமிலி சர்ச் பண்ணி தனியாக சர்ச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. இது தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எவா ஸ்மால் கேர் வந்து ஏதோ ஆல் ஓவர் பெருசு ஆபத்து வந்து சொல்லி எவா ஸ்மால் கேரும் வந்து அவங்களோட அந்த சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து ஆலோகத்தில் போயிட்டு என்ன ஃபேமிலியை வந்து சர்ச் பண்ணுவாங்க. சர்ச் பண்ணி தேடிட்டு இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து என்ன ஆபத்து வருது, என்ன ஆபத்துன்னு தெரியவே தெரியாது, தேடி போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே போயிட்டே இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து அது வந்து என்ன ஆபத்து வருதுன்றது உங்களுக்கு தெரிய வரும். காங் வந்து பாத்தீங்கன்னா அங்கே போயிட்டு வந்து ஒரு ஆப் வந்து சந்திப்பாரு, சின்ன காங்கு. அந்த சின்ன காங் வந்து நல்லா இவர்கிட்ட வந்து சேட்டெல்லாம் நல்லா பண்ணும், நல்லா காமெடியா இருக்கும். அவங்க கூட்டிட்டு போய் காட்ட சொல்லுவோம், நீ எங்க இருக்க, யாருக்கும் ஃபேமிலி எல்லாம் என்ன காட்ட சொல்லுவோம். இது போய் சில பிரச்சனைகள் எல்லாம் மாட்டிவிட்டு நல்லா காமெடி, ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா காமெடியில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்துல. இந்த படத்தோட நம்ம அனிமேஷன் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லி தர நல்ல ஒரு ஹை பட்ஜெட் படம்ன்றதுனால இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து ரிவ்யூ பண்ணணும்னு ரொம்ப எக்ஸ்ட்ராவே இருக்கும். உங்களுக்கு வந்து அதான் சொன்னேன், ஐமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபீலா இருக்கும். உங்களுக்கு 3Dல நான் வந்து 3Dல வந்து 4K டால்பி தான் பார்த்தேன். இது ஐமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்னொரு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இந்த படம். செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் மாதிரி காங் வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன காங்கோட கூட்டிட்டு போய் அங்க காட்டுவாங்க, இதுதான் எங்க ஃபேமிலி, இதுதான் எங்க உலகம் காட்டுவாங்க. அங்க பாத்தீங்கன்னா காங் பெரிய இன்னொரு காங் மாதிரி இன்னொரு வில்லன் இருப்பாரு. அவர் வந்து இன்னொரு பெரிய சாம்ராஜ்யத்தையும் நடத்திட்டு வந்துட்டு அங்க ஒரு காட்சியில மாதிரி இன்னொரு காட்சியில வந்து கண்ட்ரோல் வச்சு இவர் இது பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க தான் இல்லை, அவங்களுக்கும் இதுக்கும் தான் வந்து மோதல் ஏற்படும். ஃபர்ஸ்ட் அப்புறம் காங்கும் காட்சியிலாவும் சந்திக்கு வந்து ரெண்டு பேருக்குள்ள வரும் போல மோதல். ஏற்கனவே காங் என்ன பண்ணா ஒரு சண்டைக்கு போயிட்டு வந்திருக்கேன், கை ஒஞ்சிச்சு, கையில பிளேட் வச்சிருக்காங்க அந்த மாதிரின்ற மாதிரி காங் வந்து ரொம்ப ஒரு மெச்சூர்டா இருக்கணும், வேண்டாம் அப்படின்னு காட்சியில காங்க பார்த்தோன்னு அடிக்கும். அப்புறம் ஏவா ஸ்மால் கேல் வந்து மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் உங்களோட எதிரி வேறன்னு சொல்லி ரெண்டு பேரும் காங்கும் காட்சியிலும் ஒன்று சேர்ந்து அங்க வில்லனோட போய் சண்டை போடுவாங்க. அது இப்படிதான் வந்து கடைசியில வந்து ஜெயிப்பாங்க. ரொம்ப நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நல்ல ஒரு சூப்பராக இருக்கும். கிட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே போய் ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நல்ல ஒரு படம். இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் என்ன கொடுத்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா 4 out of 5. கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.